ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு டிஷ்ஷு, பாகு சேர்த்துட்டு அரிசி மாவு புட்டு, அதாவது நாங்கள் தேங்காய் மாவு அப்படின்னு கூட சொல்லலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே அரைச்ச அரிசி மாவு வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு தருன்னு இருக்கணும், இல்லைனா நீங்கள் வந்து புட்டு மாவு கூட எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருங்க, தண்ணி ஊற்றிட்டு. ஸோ தேவையான மாவு எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து வந்து கட்டி சேராமல் நல்லா பிசைஞ்சுக்கணும். லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஸோ பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும். நல்லா உங்களுக்கு தண்ணியெல்லாம் உறிஞ்சிட்டு பார்த்தாவே ஈரப்பதத்தோடு இருக்கும். நீங்கள் உருண்டை பிடிச்சி பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்லா வரணும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு சரியான பக்குவம். இது நல்லா கட்டி இல்லாமல் இது உடச்சி விட்டுக்குங்க. நம்மளோட இட்லி பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிடுச்சு. இனி நம்மளோட அந்த புட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரே இடத்துல போடாமல் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. தண்ணி வந்து நல்லா காஞ்சிருக்கணும். ஸோ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மேலே வந்து நம்ம இன்னொரு துணி வச்சு மூடிடலாம். அப்போ தான் உங்களுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும். அந்த துணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உள்ளே வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும், ஆவியில் வேகிறதுனால. இட்லி விடவே சீக்கிரம் ரெடி ஆயிரும். ஸோ இப்போ அது வெந்துட்டுருக்கிறதுக்குள்ள நம்ம இங்கே வந்து பாகு ரெடி பண்ணிக்கலாம். இந்த பாகோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் உங்களோட ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கரும்பு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வெல்லம் வேணும்னாலும் அதுவும் எடுத்துக்கலாம். அதை மூழ்கிற அளவுக்கு ஒரு 5 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கரைச்சிட்டு வச்சு நம்ம நல்லா சூடு பண்ணலாம். நல்லா அதை கொதிக்க ஆரம்பிக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் சேர்க்குறதுக்காக ஒரு முந்திரி, ஒரு பாதாம், ஒரு பிஸ்தா, ஒரு ஏலக்காய், ஒரே ஒரு மிளகு வந்து 1 மட்டும் சேர்த்தா போதும். இது கோர்ஸாக நம்ம வந்து இடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் கூட ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க. மிளகு இல்லை அப்படின்னா நீங்கள் சுக்கு கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஒரு காரத்தோடு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம இடித்து வச்சதை பார்த்திங்கன்னா அந்த கரும்பு சக்கரை பாகில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம துருவன தேங்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்குங்க. இது கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கணும். ஸோ தேங்காய் சேர்த்துனோன்னே ஒரு பிஞ்ச் வந்து உப்பு போட்டுக்கோங்க. நம்ம மாவுலேயும் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இதுலேயும் கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் இருந்துச்சுன்னா போதும், ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இப்போ அந்த பாகு காய்ச்சறது தான் டைம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்மளோட அரிசி மாவு புட்டு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு நல்லா மணம் வரும், அதுதான் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் வெந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ அதை நம்ம எடுத்துடலாம். உங்களுக்கு பார்த்தாவே நல்லா ஒரு சாஃப்டாக, உங்களுக்கு அந்த வரடவே இல்லை, நம்ம மேலேயும் ஒரு துணி போட்டிருந்ததுனால. நம்ம ப்ளெயினாக வந்து நீங்கள் இதில் சர்க்கரை, நெய், தேங்காய் போட்டு அப்படியே கூட சாப்பிடலாம். ஆனால் அந்த பாகு சேர்த்துட்டு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா ஹெல்தி ப்ளஸ் டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா உங்களுக்கு வெந்து நல்லா சாஃப்டாக இருக்குது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். ஸோ இது வந்து நான் அந்த பாகோட வந்து சர்வ் பண்ணியிருக்கேன். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, ஈவினிங் ஸ்நாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வந்து அந்த பாகை மேலே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுங்க. ரொம்ப டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அந்த பாகு ஃபுல்லாக அந்த அரிசி மாவு வந்து உறிஞ்சிடணும், அதுக்கப்புறமா சாப்பிட்டா நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாகு உறிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும்.
நம்மளோட பாகு சேர்த்த அரிசி மாவு புட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது வந்து எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.